Hello viewers, welcome to the Walky Talky. இன்னைக்கு நாம பார்க்க போறது Excel Tricks and Tips series 5ஆவதுல convert measurement அதே மாதிரி date related ஆன formulas அத பத்தி தான் பார்க்க போறோம். So வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சீரிஸ்ல நாம பார்க்க போற முதலாவது ட்ரிக்ஸ் convert measurement in Excel. அதாவது ஒரு மெஷர்மென்ட் வேல்யூல இருந்து இன்னொரு மெஷர்மென்ட் வேல்யூக்கு நம்ம டேட்டாஸை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கற பத்தி தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தேவையான நேரத்துல ஹவர்ஸ்ல இருக்கிறத செகண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுவோம், டேஸ்ல இருக்கிறத மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுவோம், அதே மாதிரி லிட்டர்ஸ்ல இருக்கிறத கியூப்ஸ்ல சேஞ்ச் பண்ணுவோம், அதே மாதிரி மீட்டர்ஸ்ல இருக்கிறத ஃபுட்ஸ், அதே மாதிரி இன்ச்ல சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு எக்ஸல்ல யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் கன்வெர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்துடலாம். ஸோ இங்கே நான் டைப் பண்ணுறேன் 100 அப்படின்ட்டு. ஸோ இதை நான் 100 ஹவர்ஸ் அப்படின்னு அசம்ஷன் எடுக்கிறேன். உதாரணத்துக்கு 100 ஹவர்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இந்த 100 ஹவர்ஸ் அப்படிங்கிறது எத்தனை டேஸ் அப்படின்னு நான் இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இங்கே டேப் பண்ணிவிட்டு ஈக்குவல் கன்வெர்ட் டேப் ப்ரெஸ் பண்ணதுமே ஆக்டிவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 கன்சிடரேஷன் இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா நம்பர், எந்த நம்பர் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் 100 அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஃப்ரம் யூனிட் அப்படின்னு சொல்கிறது எந்த யூனிட்லேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அதாவது மெஷர்மெண்ட், எந்த மெஷர்மெண்ட் இப்போ நான் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ ஹவர்ஸ். 2 யூனிட் அப்படிங்கிறது எந்த யூனிட்டுக்கு எந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ நான் டேஸுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ டேஸுங்கிறது தான் 2 யூனிட். ஸோ இப்போ நான் நம்பரை செலக்ட் பண்ணுறேன், கமா. இப்போ நான் ஃப்ரம் யூனிட்டை செலக்ட் பண்ணணும். ஃப்ரம் யூனிட் வந்துட்டு ஹவர்ஸ். ஸோ ஹவர்ஸ் அப்படிங்கிறது இந்த இருக்குது ஹவர்ஸ். டேப் ப்ரெஸ் பண்ணதுமே ஆக்டிவ் ஆகிடும். ஸோ எகெயின் கமா. ஸோ இப்போ நான் டேஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். டேயை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் த ப்ராக்கெட், என்டர். ஸோ இப்போ 100 ஹவர்ஸ் அப்படிங்கிறது 4, அதாவது ஆல்மோஸ்ட் 4 டேஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே நான் டைப் பண்ணுறேன் எகெயின் 24 ஹவர்ஸுங்கிறது 1 டே. அதே மாதிரி 72ங்கிறது 3 டேஸ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது மாத்திரம் இல்லாமல் மீட்டர்ஸில் இருக்கிறத இன்ச்சுக்கும் சேஞ்ச் பண்ணலாம், அதே மாதிரி லீட்டர்ஸில் இருக்கிறத கியூப்ஸுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நிறையவே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் காட்டிடுறேன். 72 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கிராம் இருக்குது, அதே மாதிரி மீட்டர் இருக்குது, அதே மாதிரி இன்ச் இருக்குது, ஃபுட் இருக்குது, யார்ட் இருக்குது, அதே மாதிரி இயர்லேருந்து கன்வெர்ட் பண்ணலாம், டேலேருந்து கன்வெர்ட் பண்ணலாம், ஹவர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணலாம், மினிட்லேருந்து கன்வெர்ட் பண்ணலாம். நிறையவே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் இதை செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் கியூப்லேருந்து செலக்ட் பண்ணுறேன். கியூபை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ லீட்டர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் என்டர். ஸோ 72 கியூப்ஸ் அப்படிங்கிறது 17 லிட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு கொள்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இந்த கன்வெர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த ட்ரிக்ஸுக்கு போயிடலாம். இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த ட்ரிக்ஸ் டேட் ரிலேட்டடான ஃபார்முலாஸ் எக்ஸெல்ல, அதாவது காலங்கள் சம்மந்தப்பட்ட ஃபார்முலாஸ் எக்ஸெல்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி எந்தெந்த மாதிரியான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணினா எந்தெந்த மாதிரியான டேட் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லேயே நம்ம ஒவ்வொரு ஃபார்முலாவையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ எனக்கு டுடே டேட் வேணும். நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா ஈக்குவல் டுடே ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட் என்டர். ஸோ டுடே டேட் எனக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நவ், அதாவது இந்த டேட்டும் இருக்கணும், அதே மாதிரி பர்டிகுலராக என்ன டைம் இருக்கோ ஸோ அதுவும் வியூ ஆகணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா ஈக்குவல் நவ் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் த ப்ராக்கெட் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் 2 அதே மாதிரி 5:34 அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு பர்டிகுலர் டேட் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டேட்லேருந்து நம்ம டே, அதாவது என்ன டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும், அதே மாதிரி என்ன மந்த்துங்கிறதும் வியூ ஆகணும், அதே மாதிரி என்ன இயருங்கிறதும் வியூ ஆகணும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ முதலாவது என்ன டே அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஈக்குவல் டே ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ சீரியல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சீரியல் நம்பர் அப்படிங்கிறது இந்த டேட் தான். ஸோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் த ப்ராக்கெட் என்டர். ஸோ அதே மாதிரி மந்த் இருக்குது. ஸோ அதே ஃபார்முலா மாதிரி தான் ஈக்குவல் மந்த் ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த டேட்டை செலக்ட் பண்ணுறேன், க்ளோஸ் த ப்ராக்கெட் என்டர். ஸோ அதே மாதிரி ஈக்குவல் இயர் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த டேட்டை செலக்ட் பண்ணுறேன், க்ளோஸ் த ப்ராக்கெட் என்டர். ஸோ 2020ங்கிறது இயரில் இருக்குது, 11ங்கிறது மந்தில் இருக்குது, 2 அப்படிங்கிறது டேயில் இருக்குது. ஸோ எகெயின் இதை எப்படி ஒரு டேட் வடிவில் ஃபார்முலேட் பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா ஈக்குவல் டேட் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இப்போ கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா இயர் மந்த் டே வடிவில் இருக்குது. ஸோ இயரை செலக்ட் பண்ணுறேன், தென் மந்த் செலக்ட் பண்ணுறேன்,
தென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் டேயை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் த ப்ராக்கெட் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2020 நவம்பர் அதே மாதிரி 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி உங்களோட வேலைகள், அதாவது காலங்கள் சம்மந்தப்பட்ட வேலைகளை ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி இந்த சீரீஸில் நம்ம பார்த்த 2 வகையான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.